ஹலோ கிட்டி, ஹலோ நண்பர்களே. நீங்கள் வீட்டில் ஒரு மிட்டாய் செய்யும் இயந்திரம் வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களா? இன்று ஒரு பெரியவரின் உதவியுடன் அதை நாம் செய்யலாம். இது போன்று உங்களுக்கு தேவை பிளாஸ்டிக் கண்டெய்னர், கார்ட்போர்ட், பிளாஸ்டிக் கேப், மரக்குச்சி, அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், ஹலோ கிட்டி அவளுடைய அச்சடிக்கப்பட்ட படங்கள், அடிப்படை படம், நிரப்பப்படாத பேனாவின் ஸ்பிரிங், வட்டமயமான முனை கத்திரிக்கோல், ஹாட் பசை துப்பாக்கி, மிட்டாய், அப்கோர்ஸ். ஒரு இணைப்பில் கிடைக்கும் நம்முடைய டிஸ்பென்சரின் அடிப்பகுதியை டவுன்லோட் செய்து நாம் அதை அச்சிடுவோம். நாம் ஒரு பெரியவரின் உதவியுடன் படத்தை வெட்டுவோம். ஒரு பென்சிலால் இந்த மாதிரி ஒரு அட்டைத்தாளை வெளிக்கோட்டை வரையவும். வட்டமயமான கத்திரிக்கோலை கொண்டு வெளியில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் வெட்டிவிடுங்கள். நாம் நம்முடைய வயதில் மூத்த உதவியாளரிடம் 3ஆம் எண் என்று அழைக்கப்படும் 2 பகுதிகளையும் 4ஆம் எண் பகுதியின் ஓரங்களையும் இது போன்று எண் 1 மேல் சிறிய பசையை ஊற்றி அதன் மேல் வைப்பதன் மூலம் அதை இயந்திரத்தின் மீது இருக்கும் பகுதியுடன் இணைக்கவும். இப்போது நமக்கு ஒரு சிறிய ஸ்பிரிங் தேவைப்படும். நாம் மை எதுவும் இல்லாமல் ஒரு பழைய பேனாவில் அதை கண்டுபிடிக்க முடியும். இதுபோன்று அடித்தளத்தை தலைகீழாக திருப்பி நடுவில் உள்ள ஸ்பிரிங்கை ஏராளமான ஹாட் பசையை கொண்டு ஒட்ட வேண்டும். நம்முடைய உதவியாளரை கேட்டுக்கொள்வோம். மரக்குச்சியை எடுத்து உங்களுக்கு பிடித்தபடி வண்ணம் தீட்டுங்கள். இதை 2 என்ற எண்ணின் உள்ளே விடவும். இது போன்று பசையை கொண்டு இப்படி ஒட்டவும். துண்டு எண் 2 முன்னும் பின்னுமாக சுதந்திரமாக நகரும் என்பதை உறுதிப்படுத்த ஸ்பிரிங்கின் குச்சியை நுழைக்கவும். எண் 6 பாகங்களின் பின்புறத்தில் சிறிது பசையை ஊற்றி அவற்றை எண் 2 மேல் அடித்தளத்தின் 2 பக்கங்களில் வைக்கவும். 5ஆம் எண் துண்டை பசை கொண்டு பொருத்துவதற்கு முன் மரக்குச்சிக்கு ஒரு சிறிய துளை செய்யலாம். இது போன்று இனிப்புகளை டிஸ்பென்சரில் இருந்து வெளியேற அனுமதிக்க நாம் பயன்படுத்த முடிவு செய்த பாத்திரத்தில் கேப்புக்கு ஒரு துளை செய்வோம். எப்போதும் போல் உங்களுக்கு ஒரு உதவி பெரியவரிடம் கேட்போம். இதற்கிடையில் நாம் ஒரு பட்டனை உருவாக்க இது போன்ற ஒரு பிளாஸ்டிக் கேப்பை பயன்படுத்த முடியும். அதற்கு பெயிண்ட் செய்யவும். இறுதியாக ஹலோ கிட்டி மற்றும் அவருடைய நண்பர்களின் அச்சடிக்கப்பட்ட படங்களுடன் அலங்கரிக்கலாம். அதை நீங்கள் வீடியோவின் விளக்கத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த சாக்லேட்டுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை பாத்திரத்தில் ஊற்றவும். பாத்திரத்தை அடித்தளத்தில் வைக்கவும். மிட்டாய் டிஸ்பென்சர் தயாராக உள்ளது. ஹலோ கிட்டிக்கு ஆப்பிள் இனிப்புகள் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கிட்டி நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோவை லைக் செய்யவும். மீண்டும் சந்திப்போம்.